வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் தெரியல, விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டியாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரேவதி மிமிக்ரி வாய்ஸில் பேசிடுறாங்க சிவனாண்டிக்கிட்டேயும் முத்துவேலிக்கிட்டேயும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே, ஓ இந்த லார்ஜில் தான் நீங்கள் தங்கியிருக்கீங்களா, பாட்டியை மாட்டி விடணும்னு இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட ஃபோன் அடித்து தகவல் சொல்லிடுறாங்க. அங்கே வேக வேகமாக போய் பார்க்கலான்னு போகிறப்ப நம்ம சந்திரா இருக்காங்கள, அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா மருமகளை திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னம்மாம்மா சொல்கிறீங்க, இப்போ தான் நான் ஃபோனே பண்ணுறேன். அப்போனா இதே மாதிரி குரல் வந்து யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்களே, நிச்சயம் அது ரேவதி வேறு யாராவது கூட இருக்கலாம், நாங்களை சிக்க வைக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. அப்போனா நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக அவங்க மாட்டுக்கும் தப்பிச்சு போயிட்டாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்ததையும் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. டேய் நீ பின் பக்கமாக போடா, இனிமேட்டுக்கு நீ யாரோ நான் யாரோ, நான் ஃபோன் அடித்தா மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அமுச்சு வச்சிடுறாங்க. கார்த்தி அங்கே வந்து மின்பக்கமாக வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவங்க என்ன காரில் வந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் ஒரு வழியாக எந்த காரில் வந்தாங்கங்கிற விஷயத்த வந்து நம்ம கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெட் கலர் காரில் யாரோ ஒருத்தவன் அங்கே தூக்கிட்டு போகிறான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் இது மாதிரி ஒரு விஷயத்தாக வந்து காணோம், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும். அவன் இது மாதிரி எங்களுக்கு முன்னாடி ரெட் கலர் காருலாம் போயிட்டுருக்கான்னு சொல்லி நம்ம வண்டி நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணே. அந்த இடத்துல வந்து அதிகாரி கேட்ட உடனே வண்டி நம்பரை பார்த்து சொல்லிடுறாங்க. நம்ம மயில் வாங்கணுமோ அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே யோசிக்கிறாங்க, நம்ம வண்டி நம்பரை பார்த்து சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது, வண்டியை மாற்றி ஆகணுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு வர வழியிலேயே ஒரு இடத்துல சந்தில் நிப்பாட்டிட்டு அந்த காரை வந்து ஷெட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வேற ஒரு காரில் அவங்க மாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த காரை வந்து மும்முரமாக வந்து செக் பண்ணலான்னு அங்கே வழியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அதிகாரி வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா, சரி சார், கவனமாக இருந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வெள்ளை கலர் வண்டியில் அந்த ஒரு நபர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு. அப்போன்னு பார்த்து இப்போ என்ன இவங்க பந்தோஸ்துக்கு நிற்கிறாங்களே, அச்சுச்சோ நம்மளை பற்றி கண்டுபிடிக்க தான் இருக்குமா, வண்டி நம்பரையும் மாற்றியாச்சு, காரு கலரையும் மாற்றியாச்சு, இப்போ நமக்கு சாதகமாக நடக்குமா நடக்காதா ஒன்றும் புரியலையே, பட்டமாக இருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து பேரதிர்ச்சியாக இருக்கிறப்ப, என்ன சார் இங்கே திடீர்னு வந்து இருக்கவே மாட்டிங்களே, உனக்கு என்ன அதை பற்றி, நீ ஏதோ அப்புறம் பிரச்சனை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சோதிச்சு பார்க்கலான்ட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஐயோ தேவையில்லாமல் நம்மளே வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ, இப்போ என்ன பண்ணுறது தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. சார் அவசரமாக போகணும் சார் அப்படின்னு சொன்னேன். அதான் இந்த கலரும் கிடையாது நம்பரும் கிடையாதுல்ல, எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க வரிசையாக. எல்லாம் கரெக்டாக இருக்குது, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது, எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பின்னாடியிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே செக் போஸ்ட்டையும் தாண்டியாச்சு, இன்னமும் கார் வரலன்னா நடுவழியில் எங்கேயாவது நிப்பாட்டியிருப்பாங்க, இல்லாட்டி வண்டியை வந்து மாற்றிருப்பாங்கங்கிற மாதிரி அதிகாரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக்கே ஒன்றும் புரியல. ஆமாம் சார், அது மாதிரி கூட இருக்கலாம், நீங்கள் எல்லா வண்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, சந்தேகப்படுற வண்டி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவகாசம் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், எனக்கே கொஞ்சம் பாட்டமாக இருக்கே, பாட்டி வேற தேவையில்லாமல் அவசரப்பட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் கூட இந்த விஷயத்தில் ஈடுபாடே கிடையாது, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடி பார்த்தாங்க, ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சே கார்த்தி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக பாட்டுக்கு உச்சத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் விடுங்க பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் யாரையும் நம்மலாம் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இருந்தாலும் அந்த சிவனாண்டி தான் இதுக்கு பின்னாடி எல்லாமே காரணமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படியோ நம்ம இங்கே வந்தாச்சு பிரச்சனை இல்லை, அவனும் போயிட்டானா பத்திரமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தெரியலையே சித்தப்பா, அவங்க போயிட்டாங்களா இல்லையான்னு. நிச்சயம் அவன் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் அடிக்க சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நல்ல வேலை அண்ணன் வந்து நமக்கு உதவி செஞ்சதுனால இன்றைக்கி நமக்கு ஜாக்பாட்டு தான், நல்ல காசு பார்த்துடலாம், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வித்தரலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அவங்க. அண்ணன் நான் பத்திரமா வந்துட்டேண்ணே, யாருக்கிட்டேயும் மாட்டல, அடுத்தது ஏதாவதுண்ணா சொல்லுங்கண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. நானும் உன் ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணிடுறேன், நீயும் என் ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணிடுன்னு சொன்னோன்னே 2 பேரும் அது மாதிரி டெலீட் பண்ணிடுறாங்க. அப்பாடா இப்போதைக்கு கவலை இல்லை சிவனாண்டி, அவனும் பத்திரமா வந்து போயிட்டான்,
நம்மளை பிடிச்சாதான் அவன் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்பான் எங்கே இருக்குன்னு. ஆனால் நம்மளை பிடிச்சாலும் நம்ம வந்து எந்த உண்மையும் சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று, நம்மக்கிட்ட இப்போ கையும் களவுமா பிடிப்படுறது கூட வாய்ப்பு இல்லை. அவன் சும்மா ஏதாவது ஒன்று நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை உண்மையை சொல்கிறான்னு சொல்லி கேட்டாலும் எந்த உண்மையும் நம்ம சொல்லனா நம்ம இந்த விஷயத்தில் மாட்டவே முடியாதுன்னு முத்துவேலு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சித்தப்பா, இந்த வாட்டி நம்ம கை தான் ஓங்கியிருக்கு, இதை யாராலையும் மாற்ற முடியாது. மருமகளுக்கு ஃபோன் அடித்து இதை முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே மருமகளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சந்திராவுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே சேஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க, ஒரு 24 மணி நேரம் கார்த்திக் கண்ணில் படவே கூடாது, பார்த்துக்கங்க மாமா, உங்களை தேடி தான் வருவான், ஆனால் உங்களை வச்சு தான் அந்த ஒரு நம்பரை வந்து பிடிக்க முடியும், அதனால் நீங்கள் 24 மணி நேரத்துக்கு இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தோன்னே, சரி மருமகளே நீ சொன்ன மாதிரியே வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மருமக என்ன சொன்னான்னு சொல்லி சிவனாண்டி கேட்கும்போது, அதுவா இனிமேட் நம்ம 24 மணி நேரத்துக்கு கார்த்திகன்லேயே படக்கூடாது, அப்படி இருந்தால் தான் நமக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவனாண்டிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து ரேவதி இந்த பக்கம் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே, கார்த்தி வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, நம்ம கொடுத்த குழு நல்ல குழுவாச்சே, அந்த லார்ஜுக்கு போய் பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் நம்ம ரேவதி மாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, ரேவதி ஒரு பக்கம் பாவம்ப்பா, அவள் ஒரு ஐடியா கொடுத்தா, அதுபடியே வந்து செஞ்சோம், ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறது மாமா, எங்கே போனாங்க, என்ன பிடிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, நம்ம வரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கோம், வேறு யார் சொல்லியிருப்பா, அந்த சந்திரா தான் சொல்லியிருப்பா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டி வேற இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தான் இருக்கோம்ல பார்த்துக்குறோங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வாங்கினோம், சரி மாமா பார்த்துக்கங்க, நேரம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ரேவதி, நீ தான் என் ஃபோன்லேருந்து கால் பண்ணி என் புருஷனை பிடிச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது, நான் தான் இந்த வாட்டி எல்லாம் புத்திசாலித்தனமாக சாதுரியமாக வந்து செயல்பட்டாச்சு, வாங்கினவங்களும் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி விற்றவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, நிச்சயம் நாங்கள் தான் இந்த வாட்டி சாதிக்க போகிறோங்கிற மாதிரி சந்திரகலா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த இடத்துல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மிமிக்ரி வாய்ஸ்லாம் பண்ணி சிவனாண்டி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம கடைசி நேரத்தில் வந்து கோட்டை விட்டுட்டோமே, இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரா தான். அவங்க ஃபோனை வந்து ஒளிச்சு வச்சுருக்கணும், அப்படி வச்சுருந்தா நிச்சயம் அவங்களுக்கு தகவலே தெரிஞ்சிருக்காது, தப்பெல்லாம் நம்ம மேலே தான் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன பாட்டி நீங்கள் இறங்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி துர்கா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுமா, இங்கே வாக்குறுதி கொடுத்தாச்சுல்ல, அது எதுக்காக நம்ம நிறைவேற்றணும், நம்ம தான் தப்பு செய்யலைன்னு நமக்கே தெரியும்ல, அதே மாதிரி கடவுளுக்கும் தெரியும், அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம சாமி நம்மளை கைவிலாம் விட்டுறாதுங்கிற மாதிரி